ஜோதிட நலன் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி பரவலாக என் சேனலில் ரிப்பீட்டடாக வர ஒரு கமெண்ட் என்னென்னா, மீன ராசிக்கு நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்கலை ப்ரோ, எங்களை ஏமாத்திட்டீங்களா, எங்களுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கை கொடுத்துட்டீங்களா, நீங்கள் சொன்ன வார்த்தைகளை நம்பி நாங்கள் எங்களுடைய வருங்காலம் நல்லா இருக்கும் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம், அப்படி எதுவுமே நடக்கலை, 1% கூட நடக்கலை, 0.5% கூட நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வருது. இதெல்லாம் எதுவுமே நடக்காதுன்றது எனக்கு தெரியும். ஏங்க, குரு பெயர்ச்சி ஆகி ஜூன் 2 குரு பெயர்ச்சி, இன்னும் அஃபிஷியலாக அந்த அறிவியல் ரீதியாக குரு பெயர்ச்சி 20ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நடக்க இருக்குன்னு நான் ஒன்று சொல்லியிருப்பேன். இப்போது குரு பெயர்ச்சி ஆன உடனே மாறிடுமா, வாழ்க்கை மாறிடும்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஜோதிடத்தின் மீது உங்களுக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குன்றதை பாருங்கள். நான் மீனராசிக்கு மட்டும் இது சொல்லலை, ஒட்டுமொத்த ராசிக்குமே இது சொல்கிறேன். மீனராசிக்கு இந்த வருடம் நல்லது நடப்பது உறுதி. என்னுடைய கருத்திலிருந்து மாறவே மாட்டேன். கண்டிப்பாக வேலை கிடைக்கும், மேரேஜ் ஆகும், குழந்தை பிறக்கும், ஹெல்த் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அந்த ஹெல்த் சரி பண்ணுறதுக்கான எல்லா சூழ்நிலையும் நடக்கும். ஃபேமிலிக்குள்ள ஓரளவுக்கு சந்தோஷமான சுச்சுவேஷன் எல்லாமே நடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் ஒரு வருடம் முழுக்க இருக்குது. இந்த மாதம் பிறந்த உடனே, நாள் பிறந்த உடனே இதெல்லாம் நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்கறது உங்களுடைய தப்பு. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை இந்த ராசி பலன் இருக்கு இல்லையா, இதில் கொஞ்சம் கம்மியாக வைங்க. எக்ஸ்பெக்டேஷனை கம்மியாக வச்சிங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் எதிர்பாராமல் நடக்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லை ஜோதிடர் நல்லன், ஒரு ஜோதிடர் ஜூன் 2க்கு அப்புறம் கூறிய பிச்சுக்கிட்டு கூட்டுன்னு சொன்னார், நான் அதை நம்பிக்கிட்டு இருக்கேன்னா உங்கள் நம்பிக்கை முழுக்க வீணாக போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக மீனராசிக்காரங்களுக்கு நிறைய நல்லதெல்லாம் நடக்க காத்திருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 1 மாதம் முடியட்டும், 2 மாதம் முடியட்டும், 3 மாதம் முடியட்டும், 6 மாதம் கூட முடியட்டுமே. ஏன், நமக்கு நல்லது நடக்க போகுது. அது இப்போ நடந்தானே, நான் 6 மாதத்துக்கு அப்புறம் நடந்தானே, அது வரைக்கும் நம்ம பொறுத்திருக்க மாட்டோமா? எவ்வளோ கஷ்டத்தை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணியிருக்கோம், எவ்வளோ மனக்குழப்பத்தில், மன காயத்தில், மைண்டு குழப்பி விட்ட மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் நம்ம மீண்டு வந்திருக்கோம் இல்லையா? அதெல்லாம் நமக்கு கடந்து வர தெரியும் போது நல்லது நடக்க போகுது. அதுக்காக கொஞ்ச நாள் காத்து இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல. உங்களுடைய கஷ்டம் புரியுது, உங்களுடைய வலிகள், துயரங்கள், இழப்புகள் எல்லாம் எனக்கு புரியுது. நான் அதை உணர்றேன், அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. நாளைக்கே நல்லது நடந்து ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன்லாம் எல்லா மீனராசிக்காரங்களும் இருக்காங்க. ஆனால் நாளைக்கே எப்படி நடக்கும் சொல்லுங்க? நடக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகம் நல்லா இருந்துச்சு, ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தது, தசா புத்திகள் நல்லா இருந்ததா மட்டும்தான் நாளைக்கே நல்லது நடக்கும். இந்த ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சுக்கோங்க. பட் ராசிப்படியான கோச்சாரப்படி ஓரளவுக்கு பொதுவாக தான் சொல்ல முடியும். இந்த பொதுவான விஷயங்களுமே யாருடைய ஜாதகம்ல கொஞ்சம் நல்லா இருக்கோ, டெவலப்மெண்ட் ஆக இருக்கோ, அவங்களுக்கு தான் நடக்கும்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். கோச்சார பலன் ஹெல்ப் பண்ணும். அதுக்காக கோச்சார பலன் இப்ப சொன்ன விஷயங்கள் நடக்காம போயிடாது. இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகம் சப்போர்ட் பண்ணணுன்றது புரிஞ்சுக்கோங்க. ஜூன் 2 பிறந்த உடனே யாருக்கும் நல்லது நடந்துராது. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் கூட நடக்காது. இன்னும் சில மாதங்கள் ஆகும், நாட்கள் ஆகும், கால நேர சூழல் எல்லாம் சேர்ந்து வரும்போது கண்டிப்பா நல்லது நடக்கும், வேலை கிடைக்கும். புரட்டாதி உத்திரட்டாதி கவலைப்படவே வேண்டாம். நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்றேன். என்னதான் உங்களுக்கு இப்ப கஷ்டம் இருந்தாலும் சரி, என்னதான் இழப்பு வந்திருந்தாலும் நல்லா இருக்கும். இதுதான் ப்ரெடிக்ஷன். 1 இயர் வெயிட் பண்ணுங்க. 1 இயர் வெயிட் பண்ணி பாருங்க. ஒரு வருடம், அடுத்த வருடம் ஒரு மார்ச், ஒரு ஏப்ரல் வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த ஒரு வருஷம் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கா? 0.1% நான் சொன்னது நடக்கலன்னு சொல்றீங்க இல்லையா? அதையும் நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன். 0.1% இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கான்னு பாருங்க. அப்ப நீங்க சொல்லுங்க. அப்ப நீங்க சொன்னீங்கன்னா அப்போ என்ன பிரச்சனை, எங்க பிரச்சனை இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அந்த ஒரு வருஷமே இன்னும் முடியல. குரு இப்பதான் அந்த கடகராசிக்குள்ளே வர போறாரு. இன்னும் அவர் என்ன பண்ண போறாருங்கிறதே அவரே யோசிச்சிருக்க மாட்டார். அதுக்குள்ள நம்ம அவ்வளோ யோசிக்கிறோம். ஸோ மீனராசிக்காரங்க புரியுது, உங்களுடைய நிலைய சூழ்நிலை எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா நீங்க அவசரப்படுற அளவுக்கு கிரகங்கள் அவ்வளோ வேகமா எதுவும் செயல்படுத்திடாது. அதை நின்று நிதானமா பொறுமையா யோசிச்சு எவ்வளவோ விஷயங்களை அது ஒரே இடத்துல பாயிண்ட்ல கொண்டு வரணுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா தான் நடக்கும். நான் சொல்ற இந்த பொது பலன்கள் ஒரு 1000 பேர்ல கண்டிப்பா ஒரு 500 பேருக்கு நடக்காது. ஏன்னா அவங்களுடைய பர்சனல் ஜாதகம் எல்லாம் நல்லா இருக்காது. இப்படி சுய ஜாதகம் எல்லாம் நல்லா இல்லாதவங்களுக்கு இந்த கோச்சார பலன் நடக்கவே நடக்காது. இன்னைக்கு கமெண்ட்ல இப்போ நான் சொல்ற விஷயங்கள் நடக்கலன்றதுக்காக நான் இதை சொல்லலை, உங்களுக்கு இதுல ஒரு புரிதல் வரணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா நான் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்காது நானே சொல்லிட்டு தான் பேசுவேன். பட் மீனராசிக்காரங்க எல்லாருமே கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியது முக்கியம். உங்ககிட்ட நான் தாழ்மையா வச்சுக்கிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர் நான் சொல்றதை கேட்பாங்க, நான் நம்புறேன். கொஞ்சம் காலம் கொடுங்க. ஒரு சில மாதங்கள் ஆகட்டும். உங்களுடைய முயற்சியில, உங்களுடைய உழைப்புல ஃபோக்கஸா இருங்க. அதை தவிர்த்து நீங்க எதையுமே யோசிக்க வேண்டாம். நீங்க எதை நோக்கி போய்கிட்டே இருக்கீங்களோ அதை நோக்கி ஒரு முயற்சியை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா இந்த கால நேர சூழல் ஒரு சக்சஸ் உங்களுக்கு கொடுக்கும். புரட்டாதி உத்திரட்டாதியில போறதாங்க இதுக்கப்புறம் நீங்க கவலைப்படவே வேணாங்க. ஏன்னா உங்களுக்கு கஷ்டகாலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் வர இருக்கு. மைண்ட் செட் எல்லாம் நல்லா ஆகும். உங்களை சுத்தி உங்களை பிடிச்சு ஒரு டப்பாக்குள்ள போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா, இப்ப நீங்க அதுல இருந்து ரிலீஸ் ஆகி, அந்த கூண்டுல இருந்து ரிலீஸ் ஆகி நிறைய நிறைய விஷயங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு அதன் மூலம் நிறைய வெற்றிகளை எல்லாம் நீங்க பார்க்க இருக்கீங்க. கொஞ்சம் பொறுங்க, அந்த ப்ராசஸ் நடக்கட்டும். ப்ராசஸ் நடக்க விடுங்க.
ரேவதிக்குள்ளே இப்போ சனி வந்திருக்காரு. நான் ரேவதிக்கு அப்பப்போ சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி இருக்கணும், வேலையில் எப்படி இருக்கணும், ஹெல்த் கண்டிஷன் பார்த்துக்கோங்க, மைண்ட் செட்டை பார்த்துக்கோங்க, ஃபேமிலிக்குள்ளே இப்படி இருங்க, பயப்பட வேண்டாம், ஆன்சைட்டி ஆக வேண்டாம், டிப்ரெஷன் ஆக வேண்டாம். இதெல்லாம் இந்த நேரத்தில் வரதான் செய்யும். தேவையே இல்லாமல் ஏதாவது சின்ன உடம்பு சரியில்லைனா கூட இதனால இருக்குமோ அதனால இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிச்சு ரொம்ப பெரிய பிரச்சனை நீங்களே கொண்டு வந்துடாதீங்க. எதுவுமே உங்க கையை மீறி போயிடாது. ஓரளவுக்கு உங்களை சேஃபா தான் இந்த குரு பயிற்சி, இந்த குருவும் கொண்டு போவாரு. அப்புறம் என்ன, இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? நான் வருங்காலத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க காத்திருக்குன்னு சொல்றேன். அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சி நல்லா இருக்கு. அடுத்த வருஷம் சனி உங்க ராசியை விட்டு போவாரு. இதுக்கு மேல என்ன வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல, புரியல. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? என்னுடைய மீனராசி சப்ஸ்கிரைபர் எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம், கண்ணீர் சிந்த வேணாம், இந்த மாதிரி ரொம்ப சேட் ஆகிட்டு இருக்க வேண்டாம். அதை நான் விரும்பல. நல்லது நடக்க போகுதுன்றத மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த ஒரே குறிக்கோள் மட்டும் தான் மைண்ட்ல இருக்கணும். நமக்கு நல்லது நடக்க போகுது, நல்லது நடக்க போகுது. நம்ம எந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகியிருக்கோமோ அந்த விஷயத்தை இன்னும் நல்லா பண்ண போறோம், நல்லா பண்ணி அதை சக்ஸஸ் கொண்டு வர போறோம். நம்ம ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் டேமேஜா இருந்தால் அதை எப்படி நம்ம திரும்ப மீட்டுருவாக்கம் பண்றது, எப்படி ஃபுட்டை எப்படி மாற்றிக்கிறது, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி மாற்றிக்கிறது, எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் ஹெல்த்தை இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கலாம், என்ன மாதிரி பேட் ஹேபிட்லாம் இருக்கும் அதெல்லாம் எப்படி நெக்லெக்ட் பண்ணிட்டு நல்ல உடலுக்கு மனதுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய எந்த ஒரு ஹேபிட்டை, எந்த ஒரு பழக்கத்தை தொடங்கலாம், அதை எத்தனை நாளைக்கு நீட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு மாதிரி மாற்று சிந்தனையோடு நீங்கள் தொடங்குங்க. இது மாதிரி உங்கள் சிந்தனையை நீங்கள் மாற்றும் பொழுது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கு இல்லையா? ஆஃபீஸில், ஃபேமிலியில், ஹெல்த்தில் எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்குது. அதான் நல்லா தெரியும். உங்களை விட எனக்கு அது 100 மடங்கு அதிகமாக தெரியும். இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் அது உங்களை விட்டு ஓடும். உங்களை முதல் நீங்க மாத்திக்கோங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் காத்துருங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணுங்க. இந்த வருஷம் முடியட்டும். இந்த வருஷம் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிறத அப்சர்வ் பண்ணுங்க. பெரிய கெட்டது நடக்க போறது இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். அப்பப்போ நடக்கக்கூடிய சின்ன சின்ன டிப்ரெஷனுக்காக நம்ம மனம் சோர்ந்துறது எந்த விதத்துல நியாயமான ஒரு விஷயமா இருக்காதுங்க. அதுதான் உண்மை. கோவிலுக்கு போற பழக்கத்தை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்றேன், நான் திரும்பவும் ஏன் இதை சொல்றேன்னா, கோயிலுக்கு போய் சாமி கிட்ட வேண்டாம், நல்லது நடக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு கோயிலுக்கு போக சொல்லலை. நான் உங்களை கோயிலுக்கு போகிற சொல்கிற ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, உங்கள் மைண்ட் செட் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு 1/2 hour நீங்கள் கொஞ்சம் கிளியராக இருப்பீங்க. கொஞ்சம் மனசு ஒரு சாந்தமாக இருக்கும், ஒரு ஆழ்கடல் அமைதி இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்கள் மனசுக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். உங்கள் மனநிலைக்கு, மன அமைதிக்கு, மன சந்தோஷத்துக்கு, ஆனந்தத்துக்கு மட்டும்தான் நான் கோயிலுக்கு உங்களுக்கு போக சொல்கிறேன். நீங்கள் கோயிலுக்கு போய் வேணும்னா அதெல்லாம் நடந்துருன்றதுக்காக நான் கோயிலை ப்ரிஃபர் பண்ணலை. ஆனால் கோயிலுக்கு போகிற பழக்கத்தை மீனராசிக்காரன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போயிடுங்க, சரணாகதி ஆகிடுங்க. உங்கள் மைண்ட் செட் நான் மாறணும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நம்மளை விட்டு ஓடணும். இதெல்லாம் நடக்கும். நடக்கலைன்னா கூட நம்ம நடத்தி காட்டுறோம். இந்த மாதிரி ஒரு வைராகத்தையே நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்கி பயணிங்க. எவ்வளவோ இழப்புகள் நமக்கு ஏற்படலாம், நான் ஈஸியாக சொல்லிட்டு போகலாம். பண இழப்புகள், மன இழப்புகள், உயிர் இழப்புகள், உடல் இழப்புகள், எவ்வளோ இழப்புகள், அசிங்கம், அவமானம், பொருளாதாரம், இது சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இது எல்லாம் எல்லாருக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. உங்களை போல இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு இழப்பு நடந்ததுன்னா அதே மாதிரி இன்னைக்கு இந்த உலகத்துல 10 மடங்கு, 20 மடங்கு, 100 மடங்கு நடக்கதான் செய்யும். அது அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷன் நம்ம ரொம்ப கஷ்டம் படுவோம். பட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதுல இருந்து நம்மளே மீட்டு உருவாக்கம் செஞ்சுக்கிட்டு மீண்டு வந்துதான் ஆகணும் இல்லையா? நமக்கு எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுன்றதுனால எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்குள்ளேயும் மூழ்கி போயிடாம நம்மளால முடியும். இது ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் நடந்திருக்கு. இங்க காரண காரியம் இல்லாம ஒரு இன்ச்சு கூட நகராதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தோட தான் நடக்குதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்க முதல்ல அமைதிப்படுத்திக்கிட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு ஒரு விஷயத்துக்குள்ள எந்த விஷயத்துல நீங்க வெற்றி பெறணும், உங்க வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி முயற்சியில் நீங்க முதல்ல இறங்குங்க. நீங்க முயற்சி செஞ்சா மட்டும்தான் ஏதாவது மாறும். கிரகநிலைகள் உங்க மைண்டை முதல்ல மாற்றும். இது எல்லாம் நடக்க இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாகவும் இருங்க. நமக்கு நல்லது நடக்க போகுது. நான் எத்தனை தடவை நீங்க கேட்டாலும் எங்க கேட்டாலும் நான் என்கிட்ட இருக்க ஒரே பதில், மீனராசிக்கு நல்லது நடக்க போகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவ்வளவுதான். காத்திருங்க. கொஞ்சம் காத்து இருக்கிறது தப்பு இல்லையா? காத்திருத்தல் அழகு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பேசணும்னு நினைச்சேன். நான் சொல்றது நடக்குதோ நடக்கலை எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நான் உங்ககிட்ட வைக்கிற ஒரே ரிக்வஸ்ட், கொஞ்சம் பொறுமையா இருங்க, நடக்கிறத அப்சர்வ் பண்ணுங்க, அவ்வளவுதான். அப்சர்வேஷன்லயே இருங்க. கண்டிப்பா நல்லது நடக்க இருக்கு. என்னுடைய சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். தொடர்ந்து ஜோதிட நலன் சேனலோடு விரல் கோர்த்து விழித்திருங்க அப்படி சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.